இது வந்து தேங்காய் பால் சாதம், சிக்கன் கிரேவி, தயிர் பச்சடி, முட்டை. கை தட்டுங்களா. குட்டி மக்கா வீடு. குட்டி மக்கா வீடு. Assalamu alaikum my dear viewers, welcome back to my channel Tasty Enjoyable Homemaker. இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது என்னோட soulful lovable childhood sisterன்னு சொல்லலாம். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இவங்க வீட்டில் தான் நான் எப்போவுமே இருப்பேன். சின்ன வயசில் இவங்க வீட்டிலே தூங்கிடுவேன். எங்கள் அம்மாலாம் தூக்கிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து இவங்க கூட வந்து அவ்வளோ க்ளோஸு. எனக்கு வந்து அக்கா இல்லை. ஸோ எனக்கு ஒரு அக்கா அப்படின்னா இவங்க தான். ஏதாச்சும் ஒன்று இவங்களும் தேவி அக்கான்னு இருக்காங்க, இன்னொருத்தவங்க 2 பேரும். ஸோ இவங்க கூட வந்து ரொம்ப அட்டாச்சு. நான் சின்ன வயசுலேருந்தே இவங்க தான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அவ்வளோ அட்டாச்சு. ஏதாச்சும் ஒன்றுனா இவங்கக்கிட்ட கேட்பேன், ஒரு கைடு. எனக்கு சின்ன வயசில் படிப்பெல்லாம் கூட இவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் படிப்பெல்லாம் கூட எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வீட்டில் தான் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நான் இருக்க போகிறேன். இந்தியா எப்போ வந்தாலும் நான் இவங்க வீட்டுக்கு வராமல் நான் போகவே மாட்டேன். அந்த அளவுக்கு ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்போமோ அதே மாதிரி என்னோடய அம்மாவும் சரி நானும் சரி இவங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுப்போம். போன வாட்டி வந்து அம்மா தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. இதை பாருங்கள், அம்மா கூட எடுத்த ஃபோட்டோ. இந்த வாட்டி அம்மா வந்து உயிரோட இல்லை. ஸோ நம்ம சொல்ல முடியாது யார் எப்போ நம்ம கூட இருப்பாங்கன்னு. மருதாணி. ஓகே. மணி பிளான்ட். பாரிஜாதம்னா அதேவளவுதான் மலர் சொல்லுவாங்க. சரி சரி. பாரிஜாதம். சிகப்பு செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தி சொல்லுவாங்க. ஓகே ஓகே. இது ஒயிட் செம்பருத்தி. ஒயிட் கலர் செம்பருத்தி. ஓகே ஓகே ஓகே. இல்லை இவ்வளோ நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணுறீங்க. கொஞ்சம் நாளாக இந்த மழை பெஞ்சதுனால அப்படி இருந்துச்சு. ஊசி கனகாமரம். ஊசி கனகு. ஆமாம், அதோடைய இது ஸ்டெம் வந்து ஊசி மாதிரி இருக்கும். ஊசி கனகாமரம். இது டிசம்பர் படம். ஓகே ஓகே. இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க இப்போ. பூ சொல்லுவாங்க நம்ம ஊரில். இங்கே நர்சரியில் போய் வாங்கிட்டு வருவீங்களா? இங்கே மாட்டு வண்டி வரும். இட்லி பூ சொல்லுவாங்க, ஆனால் ஒரிஜினலாக பேர் வந்து விருச்சி பூ சொல்லுவாங்க. இட்லி பூ நம்ம அப்படி சொன்னால் நம்ம ஆளுங்களுக்குலாம் தெரியும். இப்போ தான் வச்சுருக்கேன் ஜாதி மல்லி. ஓகே. ரொம்ப நல்லது பிளட்டுக்கு. இது வெத்தலை. வெத்தலை. ஓகே. வெத்தலை. இது வெத்தலை இன்னொன்று வச்சுருக்கேன். பலா மரம். பலாப்பழம் சாப்பிட்டு இந்த சீடு போட்டோடனே வந்துருச்சு. இதுவும் வயசு தான். இதுலேருந்து ஒரு குச்சி உடஞ்சிருச்சுன்னு அங்கே சொருக்கி வச்சேன், அதே வளர்ந்துருச்சு. இதை வளர்க்க நாங்கள் வரோன்னு நிறைய ஐட்டம் வந்து சமைச்சு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கோழி குழம்பு, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறமா எனக்கு ஈரல் ரொம்ப பிடிக்கும்னு ஈரலும் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இது இவ்வளோ பண்ணி வச்சுருக்காங்களே அப்படி சொல்லி. நாங்கள் டைம் வரோன்னு சொன்னோம். இல்லை நீ காலையிலேயே வந்துடணும் அப்படி சொன்னாங்க. ஸோ நாங்கள் காலையிலேயே போயிட்டோம் அவங்க வீட்டுக்கு. அவங்க வீட்டில் தான் ஃபுல்லாக இருந்தோம். ஸோ மத்தியானம் டைம் வந்தோன்னே அவங்க பார்த்திங்கன்னா எல்லாமே சமைச்சு வச்சுருந்தாங்க. ஸோ தேங்காய் பால் சோறு அந்த மாதிரி. ஆனால் கொஞ்சம் நாங்கள் ஒரு 11 to அவங்க வீட்டில் தான் வந்து நைட் வரைக்கும் நாங்கள் இருந்தோம். ஸோ இது வந்து தேங்காய் பால் சோறு, சிக்கன் கிரேவி, அப்புறமா தயிர் பச்சடி, முட்டை, ஈரல், இவ்வளோ ஐட்டம் வந்து அவங்க நமக்காக வந்து சமைச்சு வச்சுருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா.
ஸோ வாழை இலையில் வந்து நாங்கள் சாப்பிட்றோம். ஸோ சூப்பராக வந்து சமைச்சிருக்காங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து அவங்க வீட்டில் போயிட்டு நல்லபடியாக வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எல்லா சாப்பாடுமே வந்து அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்தே அப்படி தான், நான் அவங்க வீட்டில் தான் எப்போவுமே சாப்பிடுவேன். இங்கே பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வேறு ஒரு 5 o'clock மேலே ஐஸ்கிரீம் வேறு திடீர்னு வந்து வச்சாங்க. இவங்க எப்படின்னா எங்கள் அத்தாவும் அவங்க அப்பாவும் வந்து இது ரயில்வேயில் ஒர்க் பண்ணாங்க. ஸோ ரயில்வேனா குவார்ட்டர்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ குவார்ட்டர்ஸில் வந்து ஃப்ரெண்டானோம். 10 இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்க வந்து சொந்த வீடு வாங்கிட்டு போயிட்டாங்க குவார்ட்டர்ஸ்லேருந்து. நாங்களும் குவார்ட்டர்ஸ்லேருந்து சொந்த வீடு வாங்கி போயிட்டோம். அந்த பிள்ளைக்கு வந்து பர்த்டே வந்து செலிப்ரேஷன் வந்து அன்றைக்கி தான் எங்களுக்கு தெரியும். ஸோ அன்றைக்கி வந்து சின்னதாக செலிப்ரேஷன் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நான் சின்ன வயசுலேருந்து அவங்க வீட்டில் தான் நான் இருப்பேன். இவங்களோட அம்மா இருக்காங்க, அவங்க அத்தை, அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க தான் எனக்கு ஊட்டி விட்டுட்டு அனுப்புவாங்க. என்ன எங்கள் வீட்லேயே என்னை சாப்பிடவே விட மாட்டேன். எங்கள் வீட்டில் சாப்பிட்டதை விட அவங்க ஊட்டி விட்டுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி காரக்குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அவங்க வீட்டில் நான் சாப்பிட்டு தான் எனக்கு ஸ்பைஸ்னால் நான் காரம் ரொம்ப ஜாஸ்தி சாப்பிடுவேன். இவங்க தான் வந்து எனக்கு நல்லா காரம் வந்து பழக்கி விட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து அவங்க இருப்பேன். எங்கள் அண்ணனும் வந்து வந்துட்டாங்க. பிறந்தோடனே இங்கே தான் வந்தோடனே என்ன அவங்க தான் தூக்கி வச்சாங்களாம். தூக்கி வச்சு எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் கைப்பிள்ளையாக இருந்துக்கும் போது அவங்க தான் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தான் தூக்கி வச்சு என்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்தாங்கன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. குட்டிமாக்கா, தேவி அக்கா, கோபி என்ன இவங்களோட தான் நான் வந்து சின்ன வயசில் ஃபுல்லாக வளர்ந்தேன். அவங்க வீட்டு பிள்ளையாக தான் நான் வளர்ந்தேன். உண்மையை சொல்லணுன்னா தீபாவளி, பொங்கல், என்னோடய பர்த்டே எல்லாத்துக்கும் ட்ரெஸ் வாங்கி தருவாங்க. எங்கள் அம்மா வேணா சொன்னாலும் அவளும் என்னோடய பொண்ணு, எங்கே போனாலும் என்னையும் அவங்க பொண்ணுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு சின்ன வயசுலேருந்து என் மேலே பாசமாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.